ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குருத்தோலை ஞாயிறு இயேசு பவனி வருகிற ஒரு நேரமாக இருக்கிறது. உலகம் கிறிஸ்துவை பண்டிகை மட்டும்தான் உலகம் முழுவதும் கொண்டாடுகிற பண்டிகை. ஹல்லேலூயா. எந்த பண்டிகை எடுத்தாலும் உலகம் முழுவதும் கொண்டாட பண்டிகை கிறிஸ்துவ பண்டிகை மட்டும்தான். இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்து நான் செய்திக்கு கடந்து செல்லுகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 29 இருந்து 38 வரைக்கும் வாசிக்க. அவன் ஒளிவமலை எண்ணப்பட்ட மலையில் அருகான பெத்லகேம் பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது நம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனசினில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒழுவமணியின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்தும் சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதோட சரித்திரத்தை நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு ராஜாவாக வந்தார். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இந்த ராஜா மனிதன் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சரித்திரத்தை சொல்லிவிட்டு செய்திக்கு கடந்து செல்லுவோம். இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து கொண்டே வந்தார். ஆதாம் முதல் கொண்டு இவர்கள்லாம் இந்த ஜனத்தோட என்ன செய்வார்கள்? நல்லா வாழ்வார்களா? இவர்கள்லாம் ஜனத்தோட பாவத்துக்காக அடிக்கப்படுவார்களா? தகுதி உள்ளவர்களா என்று பார்க்கும்போது ஆதாம் முதல் கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில என்ன செய்தார்கள்? விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டார்கள். அதனால ஒருவனுடைய பாவத்தை ஒருவனும் மன்னிக்க முடியவில்லை. பரலோகத்துல ஒரு திட்டம் நடக்கிறது. இந்த ஜனத்தோட பாவத்தை மன்னிக்கணும் என்று சொன்னால் ஒரு பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுக்காக இயேசு இந்த பூமியில என்ன செய்தாரு? இறங்கி வந்தார். மனிதனுக்காக எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டும்படியாக வந்து வழிகாட்டினார். வழிகாட்டின பிறகு மனிதனுடைய எல்லா பாவத்துக்கும், வியாதிகளுக்கும், வறுமைகளுக்கும் எல்லாவற்றையும் சிலுவையில என்ன செய்தாரு? அறைந்தார். 3ஆம் நாள் என்ன செய்தாரு? உயிரோட எழுந்தார். இன்றைக்கும் கல்லறை என்ன செய்ததுக்கு திறந்திருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிமு கிபு என்று சொல்லி வரலாறு நம்மளுக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. இதை மாத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் முயற்சி எடுத்தார்கள். எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், இது ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம். ஜீவனுள்ள இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இயேசு வந்து கொண்டிருக்கும் போது சிலுவைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அது நடக்கிறது. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை பிடித்து இவர்தான் நம்மளுக்கு ராஜா என்று சொல்லி இவர் என்ன செய்தார்கள்? ராஜாவை என்று சொல்லி இவர்கள் கழுதை மேல உட்கார வைத்து இவர்கள் ஊர்வலமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போகும்போது 2 காரியம் அந்த இடத்துல இருக்கிறது. ஒரு வழி ஆலயத்துக்கு போற வழி, இன்னொரு வழி ராஜாவாய் அரமனைக்கு போற வழியா இருக்கிறது. இப்ப இவர்கள் ராஜா, எங்களுக்கு ராஜா என்று சொல்லி இந்த யூதா ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி இந்த இயேசுவை கழுதை மேல ஏற்றி போய்கொண்டிருக்கிற வழியில திடீர்னு இயேசு என்ன செய்தாரு? அரமனைக்கு போகாம நேர தேவ ஆலயத்துக்கு போனார். இந்த தேவ ஆலயத்துக்கு எதை குறிக்கிறது சொன்னால், பஸ்கா பண்டிகை நடக்கிறது. அந்த எருசலேமில் பஸ்கா பண்டிகை என்று சொன்னால்
உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தேசத்துக்கு வருவார்கள். எப்படி சொன்னால், அங்க இருக்கிறத ஒரு சதவீதம் என்று சொன்னால் ஒரு 20% மக்கள் உலகம் முழுவதும் அந்த பண்டிகை என்ன செய்வார்கள்? வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக வருவார்கள். இப்ப இவர்கள் எங்களுக்கு ராஜா என்று இவர்கள் நினைத்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பார்வோன் அந்த அரண்மனைக்கு கொண்டு போகும்போது இயேசு அவர் ஆலயத்துக்கு போனார். ஏன் என்று சொன்னால், இந்த இயேசு யூதர்களுக்கு ராஜாவா இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் ராஜாவா ஆகும்படிக்கு இயேசு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தேவாலயத்துக்கு போனார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே நடந்தது. அடிக்கப்பட்டது, சிலுவையில அறையப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மளுக்கும் தேவனா இருந்து அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மளுக்கும் அவரே ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவா தான் இன்றைக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். இந்த தியானிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு யாரை குறித்து பேச போறேன் அப்படின்னு சொன்னா, கழுதையை குறித்து பேச போறேன். அல்லேலூயா. அப்படின்னா தலைப்பு என்ன? அற்பமானதே என்ன செய்யாது? தேவன் கனப்படுத்துகிறார். அற்பமானவைகளை இயேசு என்ன செய்யறாரு? கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு பாருங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம், நமக்கு வாழ்க்கையில அற்பமா நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? கனப்படுத்த போகிறார். சகரியா புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூரு, மிகவும் கனிகூரு. எருசலேம் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு பாருங்க? 500 ஆண்டுகளுக்கும் முன்னாடி, 500 ஆண்டுகளுக்கும் முன்னாடி கழுதையை பற்றி சொன்ன தீர்க்க தரிசன வசனம் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யுது? நிறைவேறும். அப்போ ஒரு கழுதையை பற்றி சொன்ன தரிசனங்களும் தீர்க்க தரிசனம் அது இப்பொழுது 500 ஆண்டுகள் ஆனாலும் தேவன் நிறைவேற்றினார் என்று சொன்னால், உங்களை குறித்தான தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றாம இருப்பாரோ? அல்லேலூயா. உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராம விட்டு விடுவாரோ? உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை இயேசு மறந்து விடுவாரோ? இயேசு ஒருபோதும் மறக்கிற தேவனே அல்ல. நீ எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, உனக்கு என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை இயேசு என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இது நீங்க ஒருபோது என்ன செய்யக்கூடாது? தேவன் என்னை மறந்து விட்டாரா? நான் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை நிறைவேறுமா? இன்னும் நிறைவேற போல, என் காலம் முடிகிற அளவுக்கு இருக்கா? அல்ல. அல்லேலூயா. தேவன் என்ன தரிசனம் வைத்தாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றாம உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. எதையுமே உங்களை என்ன செய்யாது? உங்களை பாதிப்பே உண்டாக்காம செய்யாது. உங்களை நிறைவேறாம ஒரு காரியமோ தேவனிடத்துல அந்த வார்த்தை கடந்து போகாது. உங்களை நிறைவேற்றின பிறகுதான் என்ன செய்யும்? உங்க வாழ்க்கை அற்புதமாய் நிறைவேறும். அல்லேலூயா. எல்லா திட்டங்களும் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்படி சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்யற பாருங்க. 31வது வசனத்தை வாசிக்க. அதை எதை? கழுதையும், இது மத்தியில வாசிக்கலாம், லூக்கால வாசிக்கலாம், மார்க்ல வாசிக்கலாம், யோவான் 4 புஸ்தகம் எழுதியிருக்குது. கழுதையும் கழுதை குட்டியும் அந்த இடத்துல என்ன செய்தது? கட்டப்பட்ட ஒரு நிலைமையில யார் இருக்கிறது? கழுதை இருக்கிறது. எப்படி கட்டப்பட்டு இருக்குது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்கிறது? இன்றைக்கு இந்த கட்டை யார் அவிழ்க்க முடியும்? ஏன் சீசரை கூப்பிட்டு அவிழ்க்க சொல்லுகிறாரு? அது ஏன்னு சொன்னா, அது ஆண்டவருக்கு வேணும். ஒரு ஆளு கட்ட போறேன், அது எப்படி ஆண்டவருக்கு வேணும் பார்ப்போம். கொஞ்சம் லதா முன்னாடி வா பார்க்கணும். லதாவுக்கா கயிறு மேலவா.
இப்ப லதா என்ன இருக்குது? இப்ப லதா என்ன இருக்குது? கட்டப்பட்டு இருக்குது. இப்ப கட்டப்பட்ட உடனே இது என்ன செய்யும்? எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது, கட்டப்பட்டு. இப்ப இத குறித்து ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? முன்குறிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே புஸ்தகத்தை என்ன பண்ணிருக்குது? தீர்க்க தரிசனமா இருக்குது. இல்லதான் காந்தி பொள்ளாச்சியில இருந்து காந்தி மன்னருக்கு வந்து, காந்தி மன்னர் இருந்து இயேசு மகிமை ஆலயத்துல வந்து இங்க உட்காரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என்ன செஞ்சிருக்குது? தாயின் உருவாகிறதுக்கு முன்னாடியே லதா பேர் என்ன பண்ணி இருக்குது? இங்க எழுதப்பட்டிருக்குது. இப்ப லதாவுடைய வாழ்க்கை இப்ப என்ன பட்டு இருக்குது? கட்டப்பட்டு இருக்குது. இப்ப நான் சொல்ல கழுதை எப்படிப்பட்ட இருக்குது? கழுத குட்டி, எதுவுமே பாவம் அறியாத குட்டி இல்லையா? ஏன் பாவம் அறியாத குட்டி கட்டப்பட்டு இருக்குது? இவன் பாவம் பண்ணிருப்பான், அதனால இவனுக்கு வியாதி. இவன் பாவம் பண்ணிருப்பான், அதனால இவனுக்கு கஷ்டம். இவன் பாவம் பண்ணிருப்பான், அதனால இவனுக்கு துன்பத்துல இருக்கிறான். அப்படி அல்ல. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டு இருக்குது. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நினைவு கூர்றாரு. என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி புஸ்தகத்தை என்ன செய்யறாரு? நினைவு கூர்றாரு. நினைவு கூர்ந்து என்ன செய்யறாரு? இன்னைக்கு போல கூகுள் பே என்ன செய்யறா? இன்னைக்கு இந்த இது என்ன அனுப்புறா? எங்கேயாச்சும் போறதுன்னா லொகேஷன் போட்ட உடனே என்ன செய்யுது? கரெக்டா அந்த இடத்துல கொண்டு போகுது. சில இடத்துல மாத்தி கொண்டு போயிடுது. ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல வந்து கேட்கிறாங்க, பாஸ்டர் இது கணவதியான். இது கணவதி இல்லப்பா, இது கொங்கு நகர். மேப் போட்டு வந்தா எங்கேயோ என்ன செஞ்சிருது? வேற பக்கம் காட்டிடும். ஆனா இயேசுடைய மேப் அப்படி அல்ல. அது எத்தனை ஆண்டு ஆனாலும் சரியான நேரத்தில் அழைக்கும். அல்லேலூயா. உடனே என்ன செய்யறது? இந்த கழுதைய ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி அந்த கழுதை குட்டிய சீசர்ட்ட என்ன செய்யறாரு? போய் அவிழ்கப்பா. உடனே சீசர்கள் போய் என்ன செய்தார்கள்? கழுதை குட்டி என்ன செய்தார்கள்? இப்ப அவிழ்க்கிறார்கள். கழுதை குட்டி என்ன செய்தார்கள்? இப்ப அவிழ்த்து விட்டார். அவிழ்த்து விட்ட உடனே இப்ப கேக்குறாரு, ஏன் அவிழ்க்கிறீங்க? ஏங்கப்பா இத அவருக்கு ஏன் அவிழ்க்கிறோம்? ஏசப்பாக்கு வேணும். யாருக்கு? இயேசுவுக்கு. ஏற்கமா லதா யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேணும். அதனால என்ன செய்யற? இப்ப கட்ட அவிழ்த்தாச்சு. இப்ப இயேசுவுக்கு ஆனவன இப்ப என்ன சொல்றேன்? இன்று முதல் என்னுடைய வாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும். என் காது கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்கும். நான் பெரிய ஊழியக்காரியாய் இயேசுவை சுமக்கிறவராய் இன்று முதல் நான் மாறப்போகிறேன். எல்லாம் கையை நீட்டுங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த லதாவை இயேசுவுக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பெரிய சுவிசேஷகராய் இந்த மகளை அபிஷேகம் பண்ணுகிறோம். இந்த மகளை கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாயின் சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்கட்டும். இந்த காதுகள் தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்கட்டும். இந்த இருதயம் எல்லா மக்களுக்காக ஒரு செபிக்கிற இருதயமாய் மாறட்டும். அன்னாரை போல அன்றே கத்த 84 வயதிலையும் ஆலயத்தில் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகளாய் இந்த மகள் வாயில ஜெப சத்தம் மட்டுமே கேட்கட்டும். ஆண்டவரே, நல்ல ஒரு சுவிசேஷகராய் அபிஷேகத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கழுதைகள் லதா இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசு சுமக்கிற லதாவா இன்று முதல் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இப்ப கழுதை என்ன செஞ்சாச்சு? அவிழ்க்கப்பட்டாச்சு. இந்த கழுதை என்ன செஞ்சாச்சு? விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. இந்த கழுதை என்ன செஞ்சாது? விடுதலை ஆக்கப்பட்டு இப்ப தேவனுடைய என்ன செய்யுது? இப்ப இயேசுவிடத்தில் வருது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 136:23 சொல்லுகிறது, தாழ்மையை நினைத்தவரை கர்த்தரே துதிங்க. அழகு தாழ்மையை நினைத்தவரை கர்த்தர் என்ன செய்யுங்க?
துதிங்க. இப்ப இந்த கழுதை என்ன செய்யுது? தேவன் யாரை கழுதை என்ன செய்யறாரு? நேசிக்கிறாருங்க. கழுதை என்ன செய்யறாரு? மிருகத்தை நேசிக்கிறார். மிருகத்தவே நேசிக்கிறார் என்று சொன்னார். மனுஷனை கர்த்தர் அதை காட்டிலும் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. கழுதையே நேசிக்கிறார். முதல்ல அந்நிய பாசை பேசின மிருகம் எது? எப்படி பேசு? அந்நிய பாசை பேசுற மிருகம் எது? சொல்லு. கழுதை. என்ன பாசையில பேசு? மனுஷன் பாசையில பேசு. முதல்ல அந்நிய பாசை பேசுற மிருகம் எது? கழுதை. யாரோட பாசை பேசு? மனித பாசை பேசு. கழுதை பாசை எப்படி இருக்குது? அது கத்திட்டு கிடக்கும். ஆனா முதல் அந்நிய பாசைங்கிறது என்ன? பிறர் மொழியை பேசுறது அந்நிய பாசை. அந்நிய பாசைங்கிறது என்ன? வேற ஒரு மொழியை நம்ம பேசுறது. தேவனுடைய வார்த்தையை வேற ஒரு மொழியை பேசுறதா அந்நிய பாசை. இப்ப கழுதை என்ன பண்ணுது? அந்நிய பாசையை பேசுது. தேவன் கழுதையவே நேசிக்கிறவரு உங்களை நேசிக்காம இருப்பாரா? ஹல்லேலூயா. உங்களை மிகவும் என்ன செய்வாரு? நேசிக்கிறவர். இயேசு என்ன செய்யறாரு? தாழ்மையிலே நம்மள ஒவ்வொரு பிள்ளைகளை என்ன செய்யாரு? தாழ்மையில நினைத்து பார்த்தார். இப்ப அவர் என்ன செய்யறாரு? கழுதை குட்டி மேல ஏற சொல்றாரு. யார் மேல ஏறாரு? நல்ல கவனி. கழுதை குட்டியில ஏற சொல்றாரு. இந்த கழுதை குட்டியில ஏறும் போது இந்த கழுதைக்கு முன்னப்பட என்ன இல்ல? அனுபவம் இல்ல. இந்த கழுதைக்கு முன்னப்பட என்ன இல்ல? அனுபவம் இல்லாத ஒரு குட்டி. கழுதைக்கு ஒரு இது உண்டு. என்ன தெரியுங்களா? கழுதை போய் நீங்க தடவி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்றி சொல்லும். எப்படி நன்றி சொல்லும்? ஒரே ஒதான். என்ன செய்ய? ஒரே ஏன் சொன்னா கழுதையோட கண்கள் எப்படி தெரியுங்களா? புரிஞ்சுச்சுன்னா 4 காலுமே கழுதைக்கு தெரியும். 4 காலுமே கழுதைக்கு தெரியும். புரிஞ்சா அப்படிப்பட்ட பார்வை இந்த கழுதைக்கு உண்டு. இப்ப இந்த கழுதை குட்டியில யாருமே என்ன செய்யல இதுவரைக்கும்? ஏறல. ஏறாத கழுதைக்கு என்ன இல்ல? பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லாத இந்த கழுதை. இந்த பழக்கம் இல்லாத கழுதை குட்டி. இப்ப குட்டிக்கு ஒரு உதாரணம். ஏஞ்சல் முன்னாடி வா. எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஊட்டணும். ஏஞ்சல் வா, முன்னாடி வா. ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப ஏஞ்சல் யாரு? இப்ப கழுதை குட்டி. ஏஞ்சல் யாரு? கழுதை குட்டி. இப்ப இந்த கழுதை குட்டி மேல இப்ப நான் ஏற போறேன். கழுதை குட்டி மேல என்ன செய்ய போறேன்? இப்ப நான் இப்ப ஏற போறேன். இந்த கழுதை குட்டியை மேல ஏறிச்சுன்னா இப்ப என்ன ஆகுது? இந்த குட்டி நீ என்ன ஏத்தி ஆகணும். அது வரைக்கும் சரி என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும். கழுதை குட்டி தூக்குமா? என்னைய பழக்கம் இல்ல. 2வது பலவீனம். கழுதை குட்டினாவே என்னது? இதை தூக்க முடியும். தூக்குமா? குழந்தைகளை தூக்கும். ஆனா என்னைய தூக்காது. ஆனா இயேசு வந்த உடனே இந்த குட்டிக்கு என்ன ஆகி போச்சு? பலன் உண்டாயிருச்சு. பாத்தீங்களா? இயேசு வந்த உடனே அந்த குட்டிக்கு என்ன ஆயிருச்சு? பலன் உண்டாயிருச்சு. இப்ப அந்த குட்டி என்ன செய்யுது? முன்னப்பன அனுபவமே இல்லை. நீ சொல்ல சுவிசேஷத்துக்கு நான் பைபிள் காட்சி படிக்கணும். அங்க சத்தியம் எனக்கு என்னது? அங்க வெளிப்பாடா இருக்குது. அங்க புதுசா கத்து கொடுக்குறாங்க. ஒரு மண்ணாண்டி கத்து கொடுத்தாலும் உனக்கு ஏறாது. தேவன் கூட இல்லாம நீ எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவன் பிரசன்னம் இல்லாம நீ எதையுமே நீ சாதிக்க முடியாது. வேதமே உனக்கு பைபிள கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாலும், நீ வெளிப்பாடா சொன்னாலும்
தேவ மகிமை இல்லாம நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த கழுதைக்கு ஏதாச்சும் முன்னப்பன் அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்ல. இப்ப இந்த கழுதை மேல குட்டி மேல யார் ஏறா? இயேசு. அதான் அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்ப இதுக்குள்ள என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவர் இயேசு பக்கத்துல வந்த உடனே இதுக்குள்ள இந்த குட்டிக்குள்ள என்ன வந்துருச்சு? பலன் வந்துருச்சு. இந்த பலன் வந்த உடனே யார சுமக்குது? இயேசுவை சுமக்குது. இயேசுவை சுமந்த உடனே கட்டப்பட்டு இருக்கிற இப்ப குட்டி என்ன பண்ணுது? பலவீனமாய் மாறி பலனாய் மாறி நடக்க ஆரம்பித்த பிறகு ஓசனா என்று சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா கட்டப்பட்டுகிற ஒரு குட்டிக்கு இப்ப என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. திடீர்னு குருத்தொலை, அதுக்கு அடையாளமா நம்ம குருத்தொலை வச்சிருக்கோம். மதம் கொண்டு வந்து குருத்தொலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. அடையாளத்துக்கு திடீர்னு பார்த்தா என்ன இது? குருத்தொலை. வஸ்திரத்தை போடுறாரு, பலனோட இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகம் மகள் மேல தங்கி இருக்கட்டும். இயேசுவை சுமக்கிற மகளாய் ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வல்லமை மகள் மேல இருக்கட்டும். அபிஷேகம் பண்ணுகிறோம். தலைமுறை இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த ஒரு மகளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இப்ப கழுதை பார்த்த கழுதை பலவீனங்களே கர்த்தர் என்ன செய்யாரு? பலவானாய் மாற்றார். யார சுமக்கணும்? இயேசுவை சுமந்தால் நீங்கள் பலவானாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானத்தை எடுக்க, நான் இயேசுவை மட்டும் என்ன செய்ய போறேன்? சுமக்க போறேன். இயேசுவின் வல்லமையை சுமக்க போறேன். இயேசுவின் மகிமையை சுமக்க போறேன். சுமக்கும் போது என்னது? உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு கணத்துக்குரிய வாழ்க்கை, ஒரு வல்லமைக்குள்ள வாழ்க்கை, ஒரு அற்புதத்துக்குள்ள வாழ்க்கை. உங்க சரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றி விடுவார். இதுதான் அந்த குருத்தொலை, கழுதையின் குருத்தொலையுடைய ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இப்ப முதலாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 9:3 காணாமல் போன கழுதை கிடைத்தது. வாசிங்க. சவுலும் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. என்ன போயிடுச்சு? கழுதை காணாம போயிடுச்சு. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல அப்ப அந்த காலத்துல குதிரையை காட்டிலும் கழுதைத்தான் வேல். குதிரையை காட்டிலும் கழுதைத்தான் அந்த காலத்துல இருந்து நல்ல வேல். அதுதான் ரேட் அதிகம். கழுகின் தலை 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்தாங்க? வித்தாக இருக்கு தலையவே. அப்ப கழுதையை காணாம போனதுனால இப்ப மகனை என்ன செய்யறாரு? சவுல் போய் கீஸ் என்ன செய்யறான்? தன் மகனே சவுல், என் கழுதை போய் தேடிட்டு வா. இவன் தகப்பன் சொன்ன உடனே கழுதை என்ன செய்யறான்? புறப்பட்டு தேடி போனான். தேடி பார்க்கிறான். ஆனா திடீர்னு 20வது வசனம் ஒரு சத்தம் கேட்குது. 20வது வசனம் என்ன சத்தம் கேட்குது? 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இந்த நாட்களை இத்தனை வருஷமாய் எதை நீ இழந்திருக்கையோ அதை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். எந்த அபிஷேகத்தையா, கிருபையா, ஆசீர்வாதங்களையா, சரீர சுகத்தையா, பலவீனங்களையா, எதை உன் வாழ்க்கையில நீ இழந்து நிற்கிறையோ அதை மீண்டும் தேவன் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இழந்ததை, காணாம போய்விட்டதையா இப்பொழுது கிடைத்து விட்டதையா நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். காணாம போன வாழ்க்கையில எதை நீ தொலைச்சிருந்தாலும் சரி, சமாதானத்தையா எதை நீ தொலைச்சிருக்கிறாய், அது எல்லாத்தையும் தேவன் மீண்டும் என்ன செய்ய போகிறார்? உன் வாழ்க்கையை தரப்போகிறார். அத லூக்கா 19:10 சொல்லுது பாருங்களேன். லூக்கா 19:10 இழந்து போனை தேடவும் இயேசு ரட்சிக்கவே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். எதை இழந்திருக்கிறியோ அதை தேவன் வாழ்க்கையில ரட்சிக்க போகிறார்.
உன் வாழ்க்கையை அதை என்ன செய்ய போகிறாய்? நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில திருடன் என்ன செய்யறான்? திருடி கொண்டு போய் ஒளித்து வைத்திருக்கிறான். வாசிக்கிறேன், யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். உன் வாழ்க்கையில திருடன் வியாதியை, பிரச்சனையை, கடனை, வாழ்க்கையில துன்பத்தை, துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் திருடி கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கான்? வைத்திருக்கான். ஆனா இயேசு என்ன செய்யறாரு? இன்றைக்கு அவர் வந்த நோக்கம் என்ன செய்யறா? திருட அந்த சாத்தான சிலுவையிலே அறைந்து விட்டு மீன் எதை திருடி கொண்டு போனானோ அதை மீண்டும் ஒரு இடத்துல செய்ய போறாரு. இப்ப உனக்கு திருப்பி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாரு? திரும்ப தரப்போகிறார். 2 கேள்விகள் ஒரு முக்கியமான கேள்வி. 2 கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போற பாருங்க. ஆதாமே எங்கே இருக்கிறார்? யார் கேட்டது? இயேசு கேட்கிறார். ஆதாமே, கர்த்தர் கேட்கிறார், எங்கே இருக்கிறார்? ஆதாம் என்ன செய்யறாரு? நானு ஒளிந்திருக்கிறேன். பாருங்க, மனிதனை தேடி இயேசு வந்தார். மனிதனை தேடி கர்த்தர் வந்தார். அவன் சொல்லுகிறான், நான் என்ன இருக்கிறேன்? ஒளிஞ்சிருக்கிறேன். கர்த்தர் தேடி வரும்போது மனிதன் என்ன செய்யறோம்? ஒளிஞ்சிருக்கிறோம். வீட்டு வேலையில இருக்கிறோம், வெளியில இருக்கிறோம். வெளியில எங்க செய்யறோம்? ஊருக்கு போயிட்டோம், சொந்தம் அங்க போயிட்டோம். இதோ ஒரு சாக்கு போக்கு என்ன செய்யறோம்? சொல்லி கிடக்கிறோம், விளைவிடணும், வர முடியல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்றோம். இயேசு கேட்கிறா, நீ எங்க? ஞாயிற்றுக்கிழமை விட்டு அப்படி எங்கப்பா இருக்கிற? ஞாயிற்றுக்கிழமை விட்டு நீ எங்கேயா போன? இயேசு தேடுகிறார். அதனாலதான் ஆதாமு என்ன செய்யறாரு? நான் ஒளிந்து கிடக்கிறேன். உனக்கு ஒளிய சொன்னது யாரு? உன்னை ஒளிய சொன்னது யாரியா? சத்துரு தான், பாம்பா, மத்தவங்களை கை காட்டுவான். அதனால உங்க வாழ்க்கையை சொல்றேன், யாரை பத்தி யார் எது பேசினாலும் செவி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்களும் ஆசீர்வதிக்க முடியாது, நீங்களும் ஆசீர்வதிக்க முடியாது. அவங்களுக்காக சொல்றாங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா உன் காது தேவனுடைய சத்தத்தை மட்டும் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அதனால ஆதாம் என்ன செய்யறான்? மனிதனை தேடி வந்ததுனால ஆதாமுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? அவன் ஒளிஞ்சு கிடந்த மகிமையை இழந்து என்ன செஞ்சு போயிட்டான்? கடைசியில சாபத்துக்குள்ளான. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, மனிதர்கள் தேவனை தேடி போனாங்க. மனிதர்கள் யார் தேடி வந்திருக்குது? இப்ப நீங்க எல்லாரும் யாரை தேடி வந்திருக்கீங்க? தேவனை தேடி வந்திருக்கிறோம். அதனால வேதம் சொல்லுது, மத்தேயு 2:2 வாசிங்கம்மா. மத்தேயு 2:2 வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் வாசலாம். ஆதியாகமம் 3:9 வாசி. எங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யாரை தேடி போனது? மனுஷன். ஆதியாகமம் 3:9 தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கேயோ இருக்கிற? நான் வீட்டுல சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், சிக்கனை வறுத்துட்டு இருக்கிறேன், சொந்தக்கார வந்து கொண்டு இருக்கிறார்கள், சினிமா தியேட்டர்ல இருக்கிறேன், சொந்தக்கார வந்து விட்டார்கள், தண்ணி வந்துருச்சு, இப்போ ஒரு சாக்கு, குழுவுக்கு பணம் கட்ட தேவன் தேடுகிறார். அதனால தாபம் வந்தது. ஆனா இங்க என்ன செய்யுது? சாஸ்திரர்கள் இயேசுவை தேடி போனார்கள். எதை கண்டுபிடிச்சார்கள்? இயேசுவை கண்டுபிடிச்சார்கள். ஆதாமும் சாபத்தை கண்டுபிடிச்சான், மனுஷர்களோ இயேசுவை கண்டுபிடிச்சார்கள். கண்டுபிடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பெரிய ஒரு ரட்சிப்பை கண்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தில் இருக்கிறேன் சொன்னால் இயேசுவை தேடினாலதான். இயேசுவை தேடினாலதான் இன்றைக்கு தேவன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். தேவன் தேடினா இன்னைக்கு உயிரை நம்மளுக்கு இல்ல.
அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்ல வருகிறேன். அதான் பவுல் ஒன்று சொல்லுவார். அப்போஸ்தலர் 17:27, அப்போஸ்தலர் 17:27 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். தேடியாவது தடவியாவது கர்த்தராய் நம்மை அவர்கள் தடவியாகிலும் தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக கண்டுபிடிங்க. போதும், அவரை எப்படியாவது என்ன செய்யுது, தடவியாவது கண்டுபிடிங்கப்பா. தினந்தோறும் அவரை தேடுங்க, 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 தேடிக்கொண்டே இருங்க. அவங்களுக்கு வெளிப்படுவான். அவரை பார்த்தால் போதும், வாழ்க்கை மாறி. அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை அப்போஸ்தலர் லூக்கால 15வது அதிகாரத்துல 3 காரியம் வரும். சொல்ல முடியுமா? 3 காரியம் சொல்லு பாத்திமா. என்னது? சொல்லுமா. ஆட்டுக்குட்டி, வெள்ளிக்காசு, மகன். யாரு? இளைய. இந்த 3 காரியத்தை நம்ம சொல்லி முடிங்க. கவனமா கேளுங்க. ஆட்டுக்குட்டி 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு 15வது வருஷம் 15வது அதிகாரத்தை வச்சுக்கோங்க, வீட்டுல வாசிங்க. 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு காணாம போச்சு. அதை தேடும்படியாக மனுஷன் போனான். வசனம் இருக்கா? தேடும்படியாக மனுஷன் போனான். நல்லா கவனிங்க. வெள்ளிக்காசு இருக்குது, வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. மனுஷன் என்ன செய்யறான்? தீவட்டியை வச்சு என்ன செய்யறான்? கூட்டி பெருக்கி தேடுகிறான். நல்லா கவனிங்க. ஆடு காணாம போச்சு. மனுஷன் பின்னாடி போய் தேடினான். அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அது போச்சு. இப்ப வெள்ளிக்காசு என்ன பண்ணுது? காணாம போச்சு. என்ன செய்யறான்? தேடுறான். ஆனா கண்டு பிடிச்சிட்டான். இப்ப இளைய மகன் என்ன செய்யறான்? இளைய மகன் என்ன செய்யறான்? சொத்தெல்லாம் வாங்குறான். என் சொத்த பாகத்தை பிரிச்சு கொடு, என் பாகம் எனக்கு வந்துடணும். வாங்கிட்டான். வாங்கிட்டு என்ன செய்யறான்? வீட்டை விட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பாய் பாய் டாட்டா காட்டிட்டான். காட்டிட்டு வீட்டை விட்டு பேங்க தூக்கி போட்டு என்ன செய்யறான்? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். போன பிறகு தகப்பன் தேடல. யாராச்சும் ஆளை விட்டு தேடினாரா? நல்ல கவனிங்க. யாராச்சும் தேடி போனாரா? சொல்லு இல்லதான் சொல்லப்பா. தேடி போகல. ஏன்? அவனுக்கு எல்லாத்துக்கும் புரியறக்கா சொல்றோம். அவனுக்கு எத்தனை அறிவு? மனுஷனுக்கு 6 அறிவு. மனுஷனுக்கு, மிருகத்துக்கு. மிருகம் போச்சுன்னா திரும்பி வராது, வழி தெரியாது. காசு விழுந்துச்சுன்னா வராது, ஏன்னா செத்து போனது, உயிர் இல்லாதது. மனுஷன் 6 அறிவு. ஆனா எப்படி போனானோ போகவும் தெரியும், அவனுக்கு வரவும் தெரியும். வந்தானா ஜீவன், வல்லனா பண்ணி தவிடு. புரிஞ்சுதா? அதுவும் கிடைக்காதாம். நான் சொல்ல வசனம் சொல்லு. இதுதான் ஏன் சொன்னா, புதுசா ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆடு, அது காணாம போடும். ஏப்பா வல்ல வல்லன்னு என்னமோ சொல்லி நீங்க எல்லாம் கேட்கணும். புதுசா விசுவாசிகளை விசாரிக்கணும். ஆனா இந்த காசு என்னது? உயிர் இல்லாது. அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள், தினந்தோறும் ரட்சிக்கப்படாதவர்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். அவர்கள் தேடியாவது சொல்லணும். ஆனா போற மனுஷன் என்னது? 6 மனுஷனுக்கு இவனுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவை பத்தி தெரியும், பிசாசை பத்தி தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு போனா என்னது? என்னது தெரிஞ்சு போனா என்னது? கொழுப்பு. என்னது? கொழுப்பு. சபையில எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன விசாரிக்கப்படி இருக்கிறானே, எனக்காக ஜெபிக்க ஒரு ஆள் இருக்கே. சபை எனக்காக என்னது? ஏதோ ஒரு காரியத்தை விசாரிக்குமே, கூப்பிட்டு வந்துருமே. என் சொந்த பந்தம் உள்ள இங்க இருக்கும் போது நான் மட்டும் இங்க எப்படி இருக்கிறேன்? பெருமையா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன்.
வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறார்? நான் சொந்த ஊருக்கே மூட்டையை கட்டி நிறைவா போய் இப்ப எப்படி வரா? வெறும் பைய வர. அந்த 6 போனவ திரும்பி என்ன பண்ணிட்டா? வந்துட்டா. அதனாலதான் அவளுக்கு என்ன செய்தாரு? அவர் சந்ததியில இருந்து ஆசீர்வாதம் ரூத்து அப்படியே இயேசு அந்த வம்சத்துல என்ன செய்யாது? பிறக்கானது. அதனாலதான் அடிக்கடி கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. பெண்கள் மீட்டிங் பயன்படுத்துங்க, சிறுபிள்ளை மீட்டிங்க பயன்படுத்துங்க, யூத்த பயன்படுத்துங்க. அவசதையை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. நீங்களே என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆளும் வியாழக்கிழமை போன் பண்ணணும். நீங்க ஏன் வரல? நீங்க வாங்க, நீங்க மீட்டிங். நாங்க போன் பண்ணக்கூடாது. பாஸ்டர் எல்லாத்துக்கும் போன் பண்ணக்கூடாது. நீங்களே ஒவ்வொருக்கும் போன் பண்ணி 10 பேர் 20 அப்படியே பெருக்கு அருமையா நடத்துறாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன செஞ்சாதீங்க? விட்டு விடாதீங்க. ஏன்னா 15:7 வாசிங்களே. லூக்கா 15:7. மிகுந்த சந்தோஷம். நீங்க ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை சுவிசேஷத்தை கொண்டு வந்து ஆலயத்தை நடத்துறீங்கன்னு சொன்னா, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்குமா? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு விசுவாசி வல்லை என்று சொன்னால் இயேசுவுக்கு என்னது? ரொம்ப பாரப்படுவாரம். அதனால அந்த சுவிசேஷ இந்த காலத்தை என்ன செய்யுங்க? கடைசி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆதாம் ஊழியத்தில் எதுல ஆரம்பிச்சாரு? யாரோட ஊழியத்தை ஆரம்பிச்சார்? ஆதாம். ஆதாம் யாரோட ஊழியத்தை ஆரம்பிச்சார்? சவுண்டே காணா. ஊழியத்தை யாரோட ஆரம்பிச்சாருங்க? தெரியலையா? எனக்கும் தெரியல. ஆதியாகமம் 2:19-20 வாசிங்க. ஆதியாகமம். தேவனாய கர்த்தர் மிருகங்களையும் பறவைகளையும் உருவாக்கி அப்ப யாருக்கு ஊழியம் பண்ணாரு? மிருகங்களுக்கு. தெரிஞ்சுக்கங்க. யாருக்கு ஊழியம்? மிருகங்களுக்கு. ஆனா கடைசியில யாரோட போயிட்டாரு? மிருகத்தை ஊழியத்தை ஆரம்பிச்சு மிருகத்தோடைய என்ன செஞ்சாரு? விழுந்துட்டாரு. விழுக வச்சது யாரு? சர்ப்பம். மிருகம் தானே. மிருகத்தை ஊழியத்தை ஆரம்பிச்சு மிருகத்திலேயே விழுந்தார். எந்திரிக்க முடியல. இயேசு ஊழியத்தை ஆரோட ஆரம்பிச்சார். பைபிள் படிக்கணும். பைபிள் டீச்சர்லாம் இருக்கு. எல்லாம் பைபிள் படிச்சாங்க. யாரோட தெரியுமா? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. மாட்டு தொழுவத்தை பிறந்தார்ல. வேற எங்க ஊழியத்தை பண்ணாரு? மார்க்கு 1:13 வாசிங்க. வனாந்தரத்திலே இருந்து ஊழியம் எங்க செஞ்சாருங்க? அவர் காட்டு மிருகத்தோட இருந்தார். ஞானஸ்நானத்தோட எங்க போயிட்டாரு? காட்டுக்கு போயிட்டாரு. அவரு ஊழியத்தை எங்க ஆரம்பிச்சாரு? காட்டு மிருகத்துல ஆரம்பிச்சாரு. ஆனால் வெற்றி அடையும் போது மனுஷனை மூலியமா வெற்றி அடைஞ்சார். மனுஷனை ரட்சித்தார். மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். சிலுவையை அறைந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எடுத்தார். அவர் வெற்றி அடைந்தார். ஆதாம் தோத்தார்.
இரண்டாவது ஆதாம் வெற்றி அடைந்தான். முதல் ஆதாம் மிருகத்திலே ஆரம்பிச்சு மிருகத்தோட மரித்தான். இரண்டாவது ஆதாம் மிருகத்தோட ஆரம்பிச்சாலும் மனுஷனோட வெற்றி சிறந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு வெற்றி சிறக்க பண்ண போறோம்.